அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பக்கத்துல ஒரு பெண்மணி கிணத்துல விழுந்துட்டு இருக்காங்க. உடனடியா அவங்க தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளிச்சு உதவி கேட்டிருக்காங்க. ஆண்டிமடம் ஃபயர் டீம் அங்க உடனடியா விரைந்து போயிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்திற்கு போய் பார்க்கும்போது வீட்டுக்கு பின்னாடி இந்த உரை கிணறு தாங்க அது குறைந்தபட்சம் 60 அடி ஆழம் இருக்குங்க. அந்த கிணறு ஒரு உரை கிணறுங்க. அந்த கிணற்றின் உள்ளே அந்த பெண்மணி ஒரு ஓரமா கட்டையும் கயிறையும் பிடிச்சிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. உடனடியாக முன்னணி தீயணைப்பு வீரர் திரு அழகானந்தம் மற்றும் இன்னொரு தீயணைப்பு 2 பேரும் சேர்ந்து அந்த கிணற்று உள்ள இறங்கி இருக்காங்க. கயிறு மூலமா எவ்வளவு வேகமா இறங்க முடியுமோ அவ்வளவு வேகமா இறங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு உரை கிணறுங்க. அந்த பெண்மணியை கயிறு மூலமா கட்டி மேலே ஏத்தலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பெண்மணிக்கு சுத்தமான நிதானமே இல்லைங்க. அவங்க மயக்க மூட்ட நிலையில இருந்தாங்க. அரைகுறையா கண்ணை திறந்து பார்த்துட்டு ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க. அந்த காரணத்தால அவங்கள கயிறு கட்டி மேல தூக்க முடியாதுங்க. வீரர் உடனே முடிவு பண்ணிட்டு அவரோட தோள்கள்லயே சுமந்து அவங்கள உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. மேல இருந்த வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து நீட்டி ஏணியை உள்ள விட்டதுக்கு அப்புறமா அந்த வீரர் உள்ள இருந்த அந்த பெண்மணியை தன்னோட தோள்பட்டையில தூக்கி போட்டுக்கொண்டு ஒத்த கையில அந்த பெண்மணியை தாங்கி கொண்டு ஒத்த கையில ஏணியை பிடிச்சி ஏறி வராருங்க. கிட்டத்தட்ட 40 அடி தூரத்துக்கு வந்துட்டாருங்க. அந்த பெண்மணியை உயிரோட காப்பாத்தி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தைய அது உள்ள விழுந்து இறந்து போயிடுச்சுன்னு. பிறகு வீரர்கள் நீண்ட நேரமா தேடி அந்த குழந்தையை சடலமா மீட்டுட்டு இருக்காங்க. பெண்மணியோட உயிரை காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த பிஞ்சு குழந்தை உயிரை காப்பாற்ற முடியல என்ற கவலையோட வீரர்கள் நிலையம் வந்துட்டு இருக்காங்க.